நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கௌதமோட ஃபேமிலியும் மதுவோட ஃபேமிலியும் மேரேஜை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சகுந்தலா வந்துட்டு அடுத்ததாக என்ன பண்ணலாம், கேட்ரிங்க்கு எப்போவுமே நாங்கள் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் சொல்லுவோம், அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய டிசைனர் பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, நல்ல பெரிய ஹோட்டல்லாம் வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணிவிடுங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. இது கேட்டதுமே மதுவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்துடுவார். பின்னாடியே இதை பார்த்துட்டு மதுவும் வராங்க. அப்பா ஏன்பா எந்திரிச்சு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மதுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, மா அவங்கெல்லாம் ரொம்ப பண வசதி படைச்சவங்க, அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு புரியல, யாரையோ சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் யாருன்னு கூட தெரியல, அவங்க பேசும்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியலம்மா, அவங்க முன்னாடி நான்லாம் வந்து ஒரு சாதாரண ஆளுமா, மாதம் எப்படா பென்ஷன் வரும் அப்படின்னு காத்துட்ருக்கிற ஒரு ஆள், அவங்க முன்னாடி நாம் எதுவுமே பண்ண முடியாதுமா, அவங்க ரொம்ப வசதியானவங்க, இந்த அப்பாவுக்கு உன் கல்யாணத்தை எப்படியோ நடத்தணும் அப்படின்னு கனவு இருந்துச்சு, ஆனால் இப்போது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த கனவை என் மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்கிறம்மா, அவ்வளோதான், இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மது, நான் நினச்சதை விட உன் கல்யாணம் கிராண்டாக தான் நடக்க போகுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொன்னதுமே மது வந்துட்டு மதுக்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, மா நீ போம்மா, நான் வரேன், நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை, நான் இங்கே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கப்பா, இந்த கல்யாணம் வேண்டான்னா சொல்லுங்கள், நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, மது அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நீ எனக்கு தெரிஞ்சு உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், பரவாயில்லம்மா, என் கனவு போயிட்டு போட்ட விடுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நீ போமா, நான் வரேன் அப்படின்னு மது அங்கேருந்து அனுப்புகிறாங்க. மது வந்து கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதம் வராரு. கௌதம் வந்து மதுக்கிட்ட வந்து பேசுகிறாரு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, வார்ட்ரோபை ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, நான் வேறு ஒரு வார்ட்ரோப் செஞ்சு கொடுக்குறேன், இவன் கூட எப்படி வாழ்நாள் முழுக்க வாழுது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா அப்படிலாம் வந்து கௌதம் கேட்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்கள் குரல் ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் கண்ணு ஏன் கலங்கிருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கௌதம் வந்துட்டு, புரியாத மாதிரி ஏன் சொல்கிறீங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போது மது வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, என்னோடய அப்பாவுக்கு நான் பிறந்ததுலேருந்தே ஒரு கனவு இருக்குது, என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு, ஆனால் இப்போது நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டு அந்த கனவெல்லாம் மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் ரொம்ப சாதாரணமான ஆள், நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டேட்டஸ்லேயோ எந்த விதத்துலேயோ பண விஷயத்துலேயோ வந்து உங்களுக்கு ஈடாகவே முடியாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்கள் பேசுகிற விதம், உங்களோட பிளான் எல்லாம் அவரை ரொம்ப பயமுறுத்துது, அவர் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாரு, தான் பொண்ணு கல்யாணத்தை நாம் நினச்ச மாதிரி நடத்த முடியலையே அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு கனவு எல்லாமே என் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், அவர் நினச்ச மாதிரி நடத்தணும் அப்படின்றது தான், இப்போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னோட அப்பா தான் ஹீரோ, ஆனால் இப்போது என்னால் அவர் தோற்று போக போகிறாரு, அதை பார்த்து ஒரு பெத்த பொண்ணாக என்னால் எதுவும் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவோட நிலைமையை கௌதம் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு கௌதம் வந்துட்டு அங்கேருந்து வந்து போயிடுவார். அதுக்கப்புறமா மது வந்துட்டு அபர்ணா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அபர்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது சகுந்தலா வந்து சொல்கிறாங்க, மதுமிதா கௌதமாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அவங்க 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு வருஷம் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் என்னென்ன அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா வேற ஒரு பொண்ணு வந்துருவாள் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது சகுந்தலாவோட அண்ணன் மதுமிதாவை பார்க்க சொல்கிறாங்க. சகுந்தலா மதுமிதாவை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, இவ எந்த விதத்துலையாவது கௌதம்க்கு செட் ஆவாலாம், கௌதம் இந்த வயசில் 42 வயசில் 65 வயசு ஆள் மாதிரி இருக்கான், மாத்திரை போட்டுட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் இதில் ஓசிடி வேறு இருக்குது, இதில் இந்த போரிங் மதுமிதா வேற வந்து சேர்றா, அவ்வளோதான் அப்படின்னு வந்து ரொம்ப மோசமாக வந்து மதுமிதாவையும் கௌதமையும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வந்து கௌதமுக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறா அப்படின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லோக்கல் இவங்க அப்படின்னா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா கிட்ட போய் சகுந்தலா வந்து பேசுகிறாங்க, மது நீ தான் கௌதமுக்கு ஏற்ற பெஸ்ட்டு
ஜோடி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்த உடனே கௌதமோட லைஃபே மாறப்போகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. மதுமிதா அங்கேருந்து போனதுக்கப்புறமா சகுந்தலா யோசிக்கிறாங்க. மதுமிதா, நீ தான் கௌதம்க்கு ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸே. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக தான் வரப்போகிற. நீ என்னெல்லாம் அனுபவிக்க போறியோ தெரியல அப்படிலாம் வந்து சகுந்தலா யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி தான் இனிமேல் நீ நடக்கணும் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கீழே போனதுக்கப்புறமா எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கௌதம் வராரு. கௌதம் வந்து எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். எப்படி மாயா ஜீவாவோட கல்யாணம் வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரி நல்லா கிராண்டாக நடக்கும். 2 கல்யாணமும் ஒரே தேதியில் தான் நடக்கும். ஆனால் ஏன் கல்யாணம் வந்துட்டு மதுவோட அப்பா நினச்ச மாதிரி அவர் பொண்ணோட கல்யாணத்தை அவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு சின்ன கோவில்லையோ இல்லை சின்ன மண்டபத்துலேயோ வந்து கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா வந்துட்டு என்ன கௌதம் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கௌதம் வந்துட்டு அம்மா இங்கே பாருங்கள், மாயாவோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு நமக்கு எப்படி ஆசை இருக்கோ அதே மாதிரி தானே மதுவோட அப்பாவுக்கு அவரோட பொண்ணு கல்யாணத்தை இப்படிலாம் நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். அவர் இஷ்டப்படி அவர் பொண்ணோட கல்யாணத்தை அவர் நடத்திட்டோம். நம்ம மாயாவோட கல்யாணத்தை நல்லா கிராண்டாக நடத்திட்டா போதும். 2மே ஒரே நாளில் தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது கேட்டு அவங்க தம்பி அபிஷேக் வந்துட்டு அண்ணன் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. கல்யாணத்துக்கு வரவங்க என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி சின்ன மண்டபத்துலலாம் வச்சா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கெல்லாம் என்ன வேணாலும் நடிச்சுட்டு போட்டோம். அவங்க எதுக்காக வராங்க, நமக்காக தானே வராங்க. நாம் கல்யாணம் பண்ணுற இடத்துக்காகவா வராங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையே இல்லை. அவங்க வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல. நமக்கு நாம் என்ன யோசிக்கிறோமோ அதுதான் முக்கியம். மதுவோட அப்பாவுக்கு அவர் நினச்ச மாதிரி அவர் பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும். அதுக்கு அவர் இஷ்டப்படி நடத்தணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுவார். இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. இதை பார்த்துட்டு மதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா வந்து கௌதம் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மது உடனே வந்துட்டு கௌதமை பார்த்துட்டு தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு லேசாக வந்து கௌதம தலையை மட்டும் அசைப்பார். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வராங்க. எல்லோரும் வந்து பேசிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுமே அவங்க போகிறதுக்கு ஏதாவது கார் ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சகுந்தலா சொல்லும்போது அப்போ ரேணுகா எங்ககிட்ட கார் இருக்குது, நாங்கள் அதிலே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல கார் இருக்கா அப்படின்னு கேட்க ஆமாம் அது கொஞ்சம் பழைய கார் தான், ஆனால் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக அதனால் அதை விற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த காரை பற்றி பேசும்போது சகுந்தலா அவங்க அண்ணன் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அந்த காரை பற்றி கிண்டலாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் மதுவோட ஃபேமிலியில் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா மாயா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அஸ்வினி வந்து மாயா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன மாயா இது, இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி நீ எப்படி செலக்ட் பண்ண, எவ்வளோ பெரிய பெரிய காஸ்ட்லியான கார்லலாம் நீ போயிருக்க, இந்த சின்ன காரில் நீ எப்படி போவ, மிடில் கிளாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க அதை விட ரொம்ப லோ கிளாஸாக இருப்பாங்க போல இருக்கே, 1000 வசதி பண்ணி கொடுத்தாலே அதில் 1008 குறை சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபேமிலியில் நீ போய் எப்படி வாழ போறியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.